இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5 மார்க் கொஷின்மா 29th கொஷின் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் சொல்லிட்டாங்க. ஸோ நேச்சுரல் நம்பர் வந்து நமக்கு இதில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 1ல் ஸ்டார்ட் ஆகும். இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1க்கு ஆஃப்டர் 4க்கு கீழே அப்போ என்னென்ன வரும் அப்படின்னா 2,3 வரும். சரிங்களா? அடுத்து பி ஈக்குவல் டு ஹோல் நம்பர் சொல்லிட்டாங்க 2 வரைக்கும் 0,1. ஓகேவா? சி ஈக்குவல் டு என்ன பண்ணியிருக்காங்க நேச்சுரல் நம்பர் 3க்குள்ளே 1,2. இதுதான் நம்மளோட கொஸ்டின். இப்போ நம்ம இதை சம்ஸை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன வெரிஃபைனா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சியை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ பியோட வேல்யூ 0,1 இன்டர்செக்ஷன் சி 1,2. ரெண்டுத்தையுமே இன்டர்செக்ஷன் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது, 1 பொதுவானது 1 மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? எல்ஹெச்எஸ் சைடு. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏவோட வேல்யூ 2,3 இன்டர்செக்ஷன் 1. ஸோ இதை நான் கிராஸ் பண்ணும்போது 2,1 அண்டு 3,1. இதுதான் வந்து என்னது என்னோட ஃபஸ்ட்டு பார்ட் எல்ஹெச்எஸ் சைடில் எனக்கு கிடைச்ச ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஏ கிராஸ் பி ஆர்ஹெச்எஸ் சைடில் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஏ கிராஸ் பினா ஏவோட வேல்யூ 2,3 கிராஸ் பியோட வேல்யூ என்னது 0,1. ஸோ நான் இது ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது 2,0 2,1 3,0 3,1 எனக்கு கிடைக்குது. சரிங்களாப்பா? நெக்ஸ்ட் வந்து என்ன எடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களாக்கும் ஏ கிராஸ் சி போடுறோம். ஸோ ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு 2,3 கிராஸ் சியோட வேல்யூ என்ன இருக்குது 1,2. ஸோ நான் கிராஸ் பண்ணும்போது 2,1 2,2 3,1 3,2 எனக்கு கிடைக்குது. அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதிலே வந்து இன்டர்செக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி நான் போடும்போது இதுக்கு ரெண்டுக்கு பொதுவாக இருக்கிறது 2,1 3,1 தான் காமனாக இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டி செகண்ட் பார்ட்டி செக் பண்ணுங்கள், ஆன்சர் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இட் இஸ் ப்ரூவ்டு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லி முடிச்சிருங்க. ஓகேவாப்பா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, if the function f is defined by f of x equal to x plus 2, x is greater than 1, 2 வந்து -1 less than or equal to x. பாருங்கள், x is greater than 1 அப்படின்னா 1க்கு இருக்குது மேலே இருக்க மதிப்பு என்னென்ன வரும், 2 3 4 இதெல்லாமே வரும். சரிங்களா? அப்புறம் வந்து பாருங்கள் -1க்கும் 1க்கு இடப்பட்டது இது வரணும் அப்படின்னா 0. ஓகேவா? -3க்கும் -1க்கும் இடப்பட்ட தூரம் -2. இந்த வேல்யூஸ் எல்லாமே இதில் எதில் ப்ரெசென்ட் ஆகுதோ அதை சப்ஸ்டிட் பண்ணி நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் நம்மளோட ரூட்டு. சரியாப்பா? ஸோ இப்போ நான் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா எஃப் ஆஃப் 3 கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டில் எஃப் ஆஃப் 3ன்றது எதோட பார்ட்டில் இருக்குது பாருங்கள், இந்த ஈக்குவேஷனில் இருக்குது. அந்த ஈக்குவேஷன் என்ன, ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இருக்கிறதுல நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், 3 சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ 3 + 2 5. ஃபஸ்ட்டு சம் ஓவர். ஓகேங்களா? செகண்ட் பார்ட் எஃப் ஆஃப் 0 கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் 0 எதில் ப்ரெசென்ட்டாக இருக்குது, வெறும் நம்பர் மட்டும் கொடுத்துருக்கிறதுனால நம்பர் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்டு பார்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் -1.5 கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்கம்மா, -1.5ன்ற வேல்யூ இதில் இல்லை. பட் அசம்ப்ஷனாக இதில் பாருங்களேன், -1க்கும் -3க்கும் இடப்பட்டு தானே -1.5 வரும். ஸோ அதனால் நான் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். எக்ஸ் -1 எக்ஸ்ன்றது என்னது -1.5 -1 ஈக்குவல் டு -2.5. இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த்து பார்ட் என்ன கேட்டிருக்காங்க, எஃப் ஆஃப் 2 + எஃப் ஆஃப் -2 சொல்லியிருக்கிறாங்க. எஃப் ஆஃப் 2ன்றது எதில் இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்குது. ஸோ நான் ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கிறேன். ஸோ எஃப் ஆஃப் 2ன்றதுக்கு ஈக்குவேஷன் எக்ஸ் + 2, எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 சப்ஸ்டிட் பண்ணால் 2 + 2 = 4 அப்படின்னு எனக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து எஃப் ஆஃப் -2 எதில் இருக்குது பாருங்கள், இதில் இருக்குது. ஸோ எக்ஸ் -1. அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல -2 சப்ஸ்டிட் பண்ணால் -2 -1 போடும்போது எனக்கு என்ன கிடைக்குது, -3ன்னு கிடைக்குது. அடுத்து வந்து இது ரெண்டையும் என்ன பண்ண சொல்லிக்கிறாங்க, ஆட் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஸோ அதனால் எஃப் ஆஃப் 2 + எஃப் ஆஃப் -2 = 4 - 3 = 1. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவாப்பா? நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, 31st சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கன்சிடர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x, ஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் + 4. ஸோ தட் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் அப்படின்றத வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு முதல் சொல்லிக் கொடுத்த மாடல் படி இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட், இது டோட்டல் செகண்ட் பார்ட், ப்ராக்கெட்டில் இருக்கிறது தேர்டு பார்ட், டோட்டல் ஃபோர்த்து பார்ட். இப்படி நான் டெரிவைவ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் சைடில் நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ எஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்து எழுதுவோம். எஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்றது எது 2x, அப்போ 2x எழுதுவோம். ஓகேங்களா? எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் மேலே எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது எக்ஸ் ஸ்கொயர்டு. இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும், 2x சப்ஸ்டிட் பண்ணணும். 2x தான் ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4x² அப்படின்னு சொல்லி நானே எடுத்துக்கணும். அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, அதோட ஹெச் சேர்க்குறாங்க. ஸோ எஃப் ஆஃப் ஜி ஹெச் ஆஃப் எக்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது என்னது, எஃப் ஆஃப் ஜியில் ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எடுத்துக்கணும். ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது எக்ஸ் + 4. ஓகேவா? இப்போது எக்ஸ் + 4 அதாவது எஃப் ஆஃப் ஜியில் போய் நான் சப்ஸ்டிட் பண்ணணும். எஃப் ஆஃப் ஜிக்கு எனக்கு என்ன ஃபங்க்ஷன்
ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க? 4x² கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எக்ஸ் இருக்க இடத்துல நான் இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ 4 ப்ராக்கெட் எக்ஸ் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர்டு. a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்படி நான் எழுதுனேனாக்கும் x² ப்ளஸ் 4 2s are 8x ப்ளஸ் 4 4s are 16 அப்படின்னு எனக்கு கிடைக்குது. இதை என்ன பண்ணலாம், உள்ளே கொண்டு போய் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 4x² ப்ளஸ் 32x ப்ளஸ் 16 4s are 64. இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட். ஓகேங்களா? எல்ஹெச்எஸ் சைடு நம்ம எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன செய்யலாம், ஆர்ஹெச்எஸ் சைடு. ஆர்ஹெச்எஸ் சைடில் ஃபஸ்ட்டு g(h) எடுத்துக்கலாம். அப்போ g(h)(x)ன்னு எடுத்துக்கலாம். அப்போ g(h)(x) அப்படின்றது என்னது, x + 4 ஈக்குவல் டு g(x)ஓட வேல்யூ 2x. இப்போ இந்த x இருக்க இடத்துல இந்த வேல்யூவை நான் சப்ஸ்டிட் பண்ணும்போது 2 × x + 4ன்னு கிடைக்குது. இதை மல்டிப்ளை பண்ணும்போது 2x + 2 4s are 8 அப்படின்னு எனக்கு கிடைக்குது. ஓகேங்களா? இது கூட நம்ம என்ன பண்ணணும், f of g(h) அப்படின்னு சொல்லி நமக்கு சப்ஸ்டிட் பண்ணணும். g(h)க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2x + 8 கண்டுபிடிச்சிருக்கோம். f of x ஓட ஃபங்க்ஷன் என்னது, x². இப்போ x இருக்க இடத்துல இந்த வேல்யூவை நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ 2x + 8 த ஹோல் ஸ்கொயர்டு. இது பார்க்கும்போது a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி இருக்கிறதுனால இதை நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ 4x² + 16x + 8 8s are 64. இது வந்து செகண்ட் பார்ட். இப்போ பாருங்கள், இதோட ஆன்சரும் சேமாக இருக்கா பாருங்கள். இங்கே ஒரு ஆன்சர் மாறி போட்டிருக்கேன் பாருங்கள். 8 2s are 6 16 2s are 32x. ஓகேங்களா? இதோட ஆன்சர் சேமாக இருக்குது. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்தால் கூட நீங்கள் ஃபஸ்ட் ஆன்சர் வெரிஃபை பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் பார்ட் ஈக்குவல் டு செகண்ட் பார்ட் வெரிஃபை ஆயிடுச்சு. ஓகேங்களா?